Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கேரட் அல்வா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கடாயில 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் முந்திரி சேர்த்து லைட்டா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பொன்னிறம் ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ இதே நெய்யில கொஞ்சம் திராட்சை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சை வறுபட்டுடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். நான் 1 கிலோ கேரட் துருவி வச்சிருக்கேன். இதை இந்த நெய்யில சேர்த்து 10 நிமிஷம் வறுத்துக்கலாம். பாருங்க 10 நிமிஷம் ஆயிருக்கு. கேரட் நல்லா சாஃப்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த டைம்ல 3 கப் பால் சேர்த்துக்கிறேன். அளவில் பார்த்தீங்கன்னா 3/4 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். கேரட் அல்வாக்கு பால் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும், இல்லாட்டி கேரட்டோட பச்சை வாசனை போகாது. இந்த பால் ஃபுல்லாக சுண்டி வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இடையில அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். இப்போ பாருங்க, பால் சுண்டி வந்துடுச்சு, கேரட்டும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். இந்த சுகர் கரைஞ்சி ட்ரை ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச 1 கைப்பிடி அளவு பாதாம் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 நிமிஷம் கழித்து வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான அல்வா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.